இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உறவினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கு. தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் நேரில் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து வைகோ கருத்து. ரோடு போடாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். அமைச்சரை கண்டித்து கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து கருத்து தெரிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதல்வர் விஜய் கரூர் செல்ல உள்ளதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியின் தனித்துவமாக பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் தான் பலமுறை குரல் கொடுத்திருக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து கேள்விக்கு கருத்து தெரிவித்த வைகோ, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்றார். கரூர் விவகாரம் அன்று விஜய் சொல்லாததால் மனசாட்சி இல்லாதவர் என்றேன். இன்று அவர் சொல்கிறார், அதனை வரவேற்கிறேன் என்று வைகோ திமுகவில் இருந்து விலகிய பிறகு துரை வைகோ மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மதிமுக தொண்டர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் என்றார். திமுக கூட்டணியில் இருந்தபொழுது நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம். கூட்டணி தர்மத்திற்காக அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தோம் என்பவர். தமிழக முதல்வர் விஜயை சந்தித்த பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா, இடைத்தேர்தல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றார். மேலும் தமிழகத்தில் தற்பொழுது நேர்மையான ஊழலற்ற ஆட்சி நடக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிய நிலையில் வைகோ மற்றும் அவரது கட்சியினர் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்காலத்தில் விஜய் அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயக்கமின்றி கேள்வி கேட்கும் என்றும், பலன்களை அனுபவிப்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதை ஏற்க முடியாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பிரிவு தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பிரிவு தலைவர் கோபாலகிருஷ்ணன் புதுச்சேரியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் நல்ல சிவம் நினைவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை, சட்டப்பேரவையிலும் கூட்டப்படவில்லை. அரசு செயல்பாடுகள் முழுமையாக முடங்கியுள்ளன. பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே உடன்பாடு எட்டப்படாததே இதற்கு காரணம். பாஜக ஆட்டுவிக்கும் ஆட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சில கோப்புகளில் கூட கையெழுத்திட முடியாத சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினை தீவிரமடைந்துள்ளது. அதை தீர்க்கவே அரசால் முடியவில்லை. கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசு 40 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளது. அரசு நிதியை கொண்டு 25 நாட்களுக்கு கூட வேலை வழங்க முடியாது. மாநில அரசிடம் போதுமான நிதி இல்லாததால் ஜிஎம்ஜி ராம் திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளது. எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் சுமார் 5000 தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டுள்ளது. ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதற்காக அளிக்கப்பட்ட வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருகிறது மற்றும் தொழிற்சாலைகள் தொடர்பாகவும் முறைகேடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கி வலுவான மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். தமிழகத்தில் தேர்தல் முடிந்தவுடன் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தோம். மதவாத கொள்கைகளுக்கு ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டோம் என்று விஜய் எங்களுக்கு உறுதியளித்துள்ளார். ஜிஎம்ஜி ராம் திட்டத்திற்கு எதிராக அவர் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசுக்கு அடிபணிந்து மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். ஆலோசனை நடத்தவோ உத்தரவிடவோ அதிகாரம் இல்லை. அதுபோன்ற நடவடிக்கைகளை மாநில அரசு கண்டிக்க வேண்டும். விஜய் தலைமையிலான அரசு இதற்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பதவியேற்று பின்னர் ராஜினாமா செய்வது சரியான நடைமுறை அல்ல. இடைத்தேர்தல் நடத்துவதற்கான செலவு பொதுமக்களின் வரி பணத்திலிருந்து செலவிடப்படுகிறது. எனவே பலன்களை அனுபவிப்பதற்காக ராஜினாமா செய்வதை ஏற்க முடியாது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது நல்ல முன்னுதாரணம் அல்ல. விஜய் தலைமையிலான அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசாக செயல்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஊழலை ஒழிப்பது என்பது எளிதான காரியம் இல்லை. அது சமூகத்தின் பல்வேறு கட்டமைப்புகளில்
வேரூன்றியுள்ளது. எதிர்காலத்தில் விஜய் அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயக்கமின்றி கேள்வி கேட்கும் என்றார். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தனது உடன் பிறந்த தம்பி மரிய குளோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் நாளை புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்பொழுது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இதனிடையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த தம்பி மரிய குளோத் மற்றும் அவரது மனைவி கேரளின் ஆகியோரின் வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்துவிட்டு உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இச்சம்பவத்தில் காயமடைந்த மரிய குளோத் மற்றும் அவரது மனைவி கேரளின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதிப்புதல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக்கொள்வதற்கான நாளை புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டுள்ளார். மடுகரை புதுவை செல்லும் சாலை போடப்படாதால் அமைச்சர் ராஜவேலுவை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். புதுவை மாநிலம் மடுகரை அம்பேத்கர் சிலை அருகில் மடுகரை புதுவை சாலை போடப்படாதால் பொதுமக்கள் சாலை மறியல். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பிரதான சாலைகளை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் இணைந்து 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்தார். பூமி பூஜை போடப்பட்டு சில சாலைகள் போடப்பட்டுள்ளது. முக்கிய பிரதான சாலையாக கருதப்படும் மடுகரை புதுவை சாலை பல மாதங்களாகியும் இதுவரை தார் சாலை போடவில்லை. மடுகரை புதுவை சாலை, மடுகரை பட்டாம்பாக்கம் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பைக்கில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றனர். இதனை கண்டித்து இன்று காலை 10 மணி அளவில் மடுகரை கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மடுகரை அம்பேத்கர் சிலை அருகில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காமல் தயக்கம் காட்டி வரும் அமைச்சர் ராஜவேலுவை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து மடுகரை உதவி ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சில தினங்களில் சாலை அமைப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். எல்ஜேகே தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி எல்ஜேகே தொழிலாளர் அணியின் மாநில செயலாளராக திசோல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை எல்ஜேகேவில் இணைத்துக் கொண்டனர். எல்ஜேகே தொழிலாளர் அணி மாநில செயலாளராக திசோல் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பெரும் எழுச்சியுடன் நடைபெற்ற பிரம்மாண்டமான நிகழ்வில் எல்ஜேகே பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட புதிய தொண்டர்கள் தங்களை அதிகாரப்பூர்வமாக எல்ஜேகே தொழிலாளர் அணியில் இணைத்துக் கொண்டனர். இந்த அதிரடி சேர்க்கை கட்சியின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் பயணத்தில் ஒரு புதிய உத்வேகத்தையும் மைல்கல்லையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்ட நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நேரடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்குள் செலுத்தி உயிரை காப்பாற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனத்தை சேர்ந்த 30 வயதான ஐஸ்வர்யா என்ற பெண் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பேருந்து கோரிமேடு பகுதியை நெருங்கிய பொழுது ஐஸ்வர்யாவிற்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சக பயணிகள் பேருந்து ஓட்டுநரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சூழ்நிலையின் அவசரத்தை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை நேரடியாக கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்குள் இயக்கி அவசர சிகிச்சை பிரிவு முன்பு நிறுத்தினார். பின்னர் பயணிகள் உதவியுடன் ஐஸ்வர்யாவை உடனடியாக பேருந்தில் இறக்கி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்ததால் அவரது உடல்நிலை சீரானது. உரிய நேரத்தில் துரிதமாக செயல்பட்ட தமிழக அரசு பேருந்து ஓட்டுநரின் மனித நேயமும் தன்னலமற்ற சேவையும் ஒரு பயணியின் உயிரை காப்பாற்றியதாக பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் பேருந்து ஓட்டுநருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சிங்கப்பூரின் சிபிஜி மற்றும் ஆஸ்திரேலியாவின்
டோப்பல் மேயர் ஆகிய சர்வதேச நிறுவனங்களின் வழிகாட்டுதலோடு புதுவையின் நெரிசலுக்கு தீர்வு தரும் ரோப்கார் திட்டம் மற்றும் விபத்து தடுப்பு யூ-டர்ன் ஆய்வு திட்ட வரைவுகளை சொந்த செலவில் வடிவமைத்துள்ளார் எல்ஜேகே தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. புதுச்சேரி அரசியலில் புதிய சிந்தனையோட்டத்தையும் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் மட்டுமல்ல மக்களின் மகிழ்ச்சியை என்ற உன்னத மக்கள் நல கோட்பாட்டையும் உருவாக்கி வரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரியின் முகவரியை சர்வதேச தரத்திற்கு மாற்றும் அதிரடி உள்கட்டமைப்பு முயற்சியை கையில் எடுத்துள்ளார். அரசாங்க நிதியை எதிர்பார்க்காமல் தனது சொந்த செலவிலேயே களமிறங்கியுள்ள அவர் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றும் உன்னத நோக்கோடு உலக புகழ்பெற்ற சிங்கப்பூர் நிறுவனமான சிபிஜி வழிகாட்டுதல்களை பெற்று பெருந்திட்டங்களை வடிவமைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நகரின் தீராத போக்குவரத்து நெரிசலுக்கு வான்வழியை நிரந்தர தீர்வு காண ஆஸ்திரேலியாவின் முன்னணி டோப்பல் மேயர் நிறுவன நிபுணர்களை தனது சொந்த செலவிலேயே வரவழைத்து ஆய்வு செய்யப்பட்ட அதிநவீன ரோப்கார் திட்ட வரைவையும் தயார் செய்துள்ளார். மேலும் சாலை விபத்துகளை முற்றிலுமாக தடுத்து மக்களின் உயிரை காக்கும் நோக்கில் யூ-டர்ன் மேன் மனுநீதி நிபுணர் மூலம் பிரத்யேக வடிவமைக்கப்பட்ட நவீன யூ-டர்ன் திட்ட வரைவுகளையும் உருவாக்கி இந்த உன்னத தொலைநோக்கு லட்சிய பயணத்தை மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் செய்து வருகிறார். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை காலணிகள் வழங்கி எம்எல்ஏ ரவிக்குமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் கருதி மற்றும் தேவைகளை கேட்டறிந்த அவர் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடையும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் முகமது யூனஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேசிய கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மகளிர் அணிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு 3A சைட் கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 ஆடவர் அணிகளும் 6 மகளிர் அணிகளும் பங்கேற்றன. அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்ற நிலையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளின் தங்களது பிரிவுகளில் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டத்தை வெற்றி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணியினருக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் சிறந்து விளங்கி இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தினார். பொதியம்பட்டில் 35,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வடிகால் மறுசீரமைப்பு பணி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பேட் பகுதியில் அம்மன்குளம் தெருவிலிருந்து அப்துல் காதர் தெரு மதகு வரை 35,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வடிகால் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இப்பணி நிறைவடைந்த பிறகு அப்பகுதியில் மழை நீர் மற்றும் கழிவுநீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைப்பதுடன் பொதுமக்கள் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான சூழலில் வசிக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் மருத்துவர் குல நாவிதர் மடம் ஏற்பாட்டில் நடைபெற்ற 22ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை திருமஞ்சனம், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளிய பெருமாளுக்கு தாயாரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
மருத்துவர் குல நாவிதர் மரபினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மங்கள இசை, நாதஸ்வரம் மற்றும் தவில் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதில் பக்தர்கள், சமுதாய பிரமுகர்கள், தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி, காரைக்கால் மருத்துவர் குல மரபினர்கள் தலைமைச் சங்கம் காசிநாதன், வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஊஞ்சல் உற்சவமும் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் மூசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாட புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய கார்த்திகேயன் எம்எல்ஏ, மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்பொழுதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என மாணவர்களை ஊக்குவித்தார். மேலும் உடற்பயிற்சியும் கல்வியும் மாணவர்களின் வாழ்வில் இன்றியமையாதவை என்றும் இந்த இரண்டிலும் சிறந்து விளங்கினால் எதிர்காலம் வளமாக அமையும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உறவினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கு. தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் நேரில் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து வைகோ கருத்து. ரோடு போடாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். அமைச்சரை கண்டித்து கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.